என்ன இந்த பிள்ளைங்கள ஆளக்கானா நேரா ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கதானே பஸ் இறக்கி விடுவாங்க பிள்ளைங்கள. என்ன பண்றாங்க தெரியலையே. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நீங்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணுல தங்கங்களா, வீட்டுல எனக்கு வேலை ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா எல்லாம் செஞ்சுக்கிறேன்னாங்க. சரி அதான் நான் கூட்டிட்டு வரலான்னு வந்தேன் உங்களை. அப்படியாம்மா? ஐ ஜாலி. அப்படியே தினமும் ஸ்கூல்ல இருந்து எங்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நீ வருவியாம்மா? வருவேன்டா பாப்பு குட்டி. சூப்பர். இந்தாம்மா லேட் ஆயிடுச்சு, நானும் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் ஸ்கூல் பஸ்ல வராம நடந்து வரீங்க? வரவழியில ஸ்கூல் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுமா, அதனால முந்தின ஸ்டாப்லயே இறக்கி விட்டாங்க. அதான் நடந்து வந்துட்டு இருந்தோம் 2 பேரும். செச்சோ அப்படியா? சரி கொடுங்க பேக, அம்மா தூக்கிட்டு வரேன், நீங்க நடந்து வாங்க. இந்தாம்மா நீ தூக்கிட்டு வாமா, எனக்கு கைய வலிக்குது. ஆமா போலாம் முன்னாடி. பேகை தூக்கிட்டு வாமா. அப்ப தம்பி நானா கொடுங்குறேன், நீ தான் வேணாங்கிற. பேக்கெல்லாம் எடுத்துட்டு போறேன், நீங்க அம்மா கூடயே வாங்க. சரிம்மா. அண்ணன் இன்னைக்கு ஸ்கூல்ல திட்டு வாங்கிட்டானாமா. என்ன பாப்பா சொல்ற? நேத்து ஹோம்ஒர்க் பண்ணலன்னு மிஸ் ரொம்ப திட்டாங்களாம். அண்ணே வர வழியில எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்துச்சுமா என்கிட்ட. அப்படியா தம்பி, நேத்து என்ன ஹோம்ஒர்க் பண்ணலையா? நீ எப்ப பார்த்தாலும் வேலைன்னே இருக்க, எங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற. ஹோம்ஒர்க் வந்து சொன்னாலும் நீங்களே எழுதுங்கன்னு சொல்லிடுற. இப்ப நாங்க என்னம்மா எழுதுறது? நீ சொல்லி கொடுத்தா தானே எழுத முடியும். நாங்க அம்மாக்கு நிலந்து வேலையே இருக்காது, இனிலேருந்து ஹோம்ஒர்க் சரியா பண்ணிடலாம். சரியா? மிஸ்டர் திட்டு வாங்க வேணாம். சரிம்மா. சரி மூஞ்சி எப்படி டிஸ்ட் வராதா, அப்புறம் வீட்டுக்கு போனா உங்க அப்பா தான் திட்டுவாரு. சரியா? என்னடா ஹோம்ஒர்க் சரியா பண்ணலையா, மிஸ் திட்டாங்களா அப்படின்னு கேட்பாரு. எதுவும் சொல்லாத, அப்புறம் உடனே தான் திட்டுவாரு. சரிம்மா. சரி வா போலாம். உட்காருங்க 2 பேரும், நோட் எடுத்து வைங்க, ஹோம்ஒர்க் பண்ணலாம். சரிம்மா. அம்மா எனக்கு தமிழ்ல திருக்குறள் ஹோம்ஒர்க் சொல்லியிருக்காங்க. சரிடா பாப்பா, புக்கை பார்த்து எழுது, அம்மா கரெக்டா இருக்கான்னு சொல்றேன். சரிம்மா. ஆகாஷ் உனக்கு என்ன ஹோம்ஒர்க்? நோட் எடு. சயின்ஸ் ஹோம்ஒர்க். சயின்ஸ் எனக்கு தெரியாது, நீ எழுது, அம்மா பாக்குறேன். சரிம்மா. பேர் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, அம்மா இதோ வந்துறேன். ஆகாஷ் நான் வந்து உட்கார்றா, நான் இப்ப எழுதுறது, எனக்கு இடமே இல்ல. என் இடத்துல உட்காந்துட்டு நான் வந்து உட்கார்னா நான் எப்படி உட்காருவேன்? நீ போய் அங்கிட்டு போய் உட்காரு போ. நான்லாம் போக மாட்டேன், இங்கதான் உட்காந்து எழுதுவேன். நானும் போக மாட்டேன், இங்கதான் உட்காந்து எழுதுவேன். அம்மா மட்டும்டா உன்னை சொல்லிவிட்டு அடி வாங்க வைக்கிறேன். யாரு நான் அடி வாங்குறேன், நீ அடி வாங்குறியான்னு பாக்கலாம். வேலையா உள்ளார போயிட்டு வரேங்கிறேன், அதுங்காட்டி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. இதனாலதான் நீங்களும் மிஸ்டர் திட்டு வாங்கிட்டு இருக்கீங்க ஹோம்ஒர்க் சரியா பண்ணாம. உன் வீடா எங்க அப்பா வீடு, நீ நவுரடி முத. நானும் கோவப்படக்கூடாது, பொறுமையா பேசுன்னு பார்த்தா 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் அண்ணன் தங்கச்சியா 2 பேரும் சேர்ந்து இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. நிசா குட்டி இங்க வா, அம்மா கிட்ட வா. நீ அண்ணன் கிட்ட சண்டை போடுற? அம்மா கூப்பிடுறாங்களே, அங்க போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் அண்ணனை தான் சப்போர்ட் பண்ற, என்னை திட்டிக்கிட்டே இருக்க. நானும் தானே ஹோம்ஒர்க் பண்ண எழுதணும், கொஞ்சம் நவுந்து உட்காட்டா அப்படின்னு சொன்னா உட்காரவே மாட்டேங்கிறான். அவன் தான் எங்கிட்ட சண்டை ஆரம்பிச்சான், நானும் என்ன பண்ணுவேன்? சரி பாப்பா தான் வர மாட்டேங்கிறா, நீ யாரும் அம்மா பக்கத்துல இருந்து எழுதுவேன். ஆமா, எனக்கு இங்க உட்காந்து எழுதுனா ஹோம்ஒர்க் நல்லா எழுத மாதிரி இருக்கும். வேணா அவளை வேணா அங்க போக சொல்லு, நான் வரமாட்டேன். 2 பேருமே இப்படி சண்டை போட்டே இருங்க, நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்காதீங்க. என்னைய போட்டு நொய் எடுத்துருவீங்க 2 பேரும். சேர்ந்தே வந்தானே ஹோம்ஒர்க் பண்ணணும் வந்தீங்க, இப்பயே சண்டை போடுறீங்க. அதாம்மா நான் வந்து உட்காரு, நான் எழுதணும்னா என் இடத்த விடு அப்படின்னா, நான் ஏன் இடத்த விடு, நான் போக மாட்டேன்னு. அதுக்காக என்னை திட்டுவியா நீ? இல்லம்மா அவன் தான் பொய் சொல்றான், அவன் தான் என்கிட்ட முதல் சண்டை போட்டான் நான் வந்து உட்காருன்னு. பாரு உன் முன்னாடியே போய் பேசுறான் அவன், இதனாலதான் அவன் மிஸ் கிட்ட திட்டு வாங்குறாமா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ அவனை. உங்க அப்பா வர சொல்றேன், ஒரு குச்சி எடுத்து அடிச்சாருன்னா அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. நானும் பொறுமையா இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு பார்த்தா 2 பேரும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க. நான் அது ஹோம்ஒர்க்கே பண்ணல, போமா. நாளைக்கு மிஸ்டர் திட்டு வாங்கினா திட்டு வாங்கிக்கிறேன் போ. இவன் கூட இந்த மாதிரி நான் பேசவே மாட்டேன், இவன் கூட நான் ஹோம்ஒர்க் பண்றேன். நான் அவ்வளவு மாதிரி கோச்சிட்டு போறியா? ஒழுங்கா உட்காந்து எழுது. நீ தான் மிஸ் திட்டு வாங்கின, உட்கார் போத. என்ன அதட்டிட்டு எப்பவுமே உன் பொண்ணை மட்டும் தூக்கி வச்சுக்கோ, அப்படியே போ. ஆனா வளர்ந்த பிள்ளையா இருக்கே, பையனா இருக்கே, அடிக்கூடாதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. வாயை மூடியா இல்லையா நீ? ஸ்கூல்ல யார்கிட்ட கத்து வந்து இப்படி பேசுறத? பொறுமையா பேச தெரியாது உனக்கு? இன்னைக்கு தானே மிஸ்டர் திட்டு வாங்கின, திருப்பி இதே மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணா நாளைக்கு திட்டு வாங்க நினைக்கிறியா? உட்கார் கீழே உட்காரு. வளர்ந்த பிள்ளையா இருக்கே, அடிக்கூடாதுன்னு பார்த்தேன், ஒரு அடி அடிச்சா திருந்து போல இருக்கு. ஆனா கையை நீட்டக்கூடாது, நம்ம பிள்ளைங்களாச்சே பொறுமையா போகணும் பார்த்தா விட்டா என்ன எகிருவீங்க போல இருக்கீங்க. கீழே உட்கார் போத. நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன், என்னோட ஹோம்ஒர்க் நோண்டி நீ தொடக்கூடாது, நவுந்து போ. பண்றதா நீ பண்ணிட்டு இந்த நவுந்து போங்கறியா? முதல்ல நீலி கண்ணி வரைக்கும் நிப்பாட்டு. அடிக்க வரியே, அப்புறம் எனக்கு அழுக வராதா? இது தாத்தா கல்ல இருந்து வராருல, அப்போ நீ சொல்றேன் இரு, அம்மா அடிக்க விழுதாத்தா அப்படின்னு சொல்றேன், அப்ப தெரியும் உனக்கு. உங்க தாத்தாட சொல்லு, உங்க அப்பாட சொல்லு, எனக்கு எந்த பயமும் இல்ல. கீழே உட்காரியா இல்ல குச்சி எடுக்கட்டுமா? முதல் ஹோம்ஒர்க் பண்ணு. அனி என்ன ஆகுது? எப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் எழுத? முதல் நோட் எடு, நோட்டை விரிச்சு எழுத ஆரம்பி. இப்படியே அழுதுட்டே இருக்காத. அவ எங்க நிசா எங்க? நிசா இங்க வா. ஹோம்ஒர்க் எழுதல, நீ பாட்டு அழுதுட்டே போற. இங்க வா. நான் வரமாட்டேன், உன்கிட்டே பேச மாட்டேன், அவங்கிட்டே பேச மாட்டேன். உங்க 2 பேர் கூட நானு. நீ விடு பழம் விடு, அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ முதல் ஹோம்ஒர்க் எழுதுவா. இப்ப நாளைக்கு நீ தான் மிஸ் திட்டு வாங்கணும் அண்ணே மாதிரி. அப்பா வந்தோன்னே அப்பாட்ட சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுதிக்கிறேன் போ. உங்க அண்ணனுக்கு அடி விழுந்துச்சு, அடுத்து உனக்கு அடி விழுணுமா? இப்ப வரியா இல்லையா? குச்சி எடுத்து விட்டுமா? திருக்குறள் எழுதுன்னு சொன்னீல, நோட் எடு முத. நோட் எங்க வச்சிருக்க? என்னோடத எங்க வச்சிட்டு போனி? அங்கேயே தான் நோட் இருக்கு, நோட்டை முத எடு. அழுகை நிப்பாட்டுன்னு சொன்னேன் உன்னைய. டே ஆகாஷ், என்ன நீ அழுகை நிப்பாட்டலையா? ஹோம்ஒர்க் நோட்டை பிரிடா, எழுதுடா, மணி ஆகுது பாரு. அடுத்து எனக்கு வேலை நிறைய இருக்கு, உங்களே கவனிச்சதை நான் என்ன பண்றது? டிஃபன் வேற ரெடி பண்ணும்ல. நான் இப்படியே பார்த்துக்கிறீங்களா? பாலாத்தி கொடுத்தா போதுமா? இட்லி தோசை வேணாமா உங்களுக்கு?
இட்லி தோசைலாம் எனக்கு வேணாம், அப்பாட்ட சொல்லி ஹோட்டல்ல வாங்கிக்கிறேன் நானு. நான் அப்பாட்ட சொல்லி கைமா பரோட்டா கொத்து பரோட்டா வாங்கிக்கிறேன். எனக்கு இட்லி தோசை வேணாம். நாளைக்கு ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவீங்க. இப்படி அம்மா கூட சண்டை போட்டா ஹோட்டல் சாப்பாடு உடனே? எப்ப எங்கூட சண்டை போடுவி அப்பெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு தான் எனக்கு. அம்மா நானும் அப்படிதான். நீங்க ஹோட்டல்ல சாப்பிடுங்க, அதை சாப்பிடாம போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு வேலை மிச்சம். ஏண்டி தங்களா 2 பேரும் இப்படி அழுவுறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அது அப்பா 2 பேர்த்தையும் திட்டுச்சு, அதான் அழுதுட்டோம். நம்மளா எதுக்கு பிள்ளைங்க இப்படி கரைச்சு கூட்டிட்டே இருக்கா? ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டியா நீ? நீ பண்ண வேலைக்காக பாரு பிள்ளைங்க எப்படி அழுவுதுன்னு. காசு நிசா 2 பேரும் அழுகி நிப்பாட்டுங்க. அப்பா அவங்க 2 பேருக்கும் நைட்டு ஹோட்டல்ல வாங்கி தரேன், சரியா? சரிப்பா. பா எனக்கு கைமா பரோட்டா கொத்து பரோட்டா வேணும்ப்பா. எனக்குடா காசு நெய் ரோஸ்ட் வேணும்ப்பா. பாக்கும் ஆனியன் தோசை வேணும். எனக்கு ஆனியன் தோசை, பாப்பாக்கு கைமா பரோட்டா கொத்து பரோட்டா, உனக்கு நெய் ரோஸ்ட். 3 பேருக்கு மட்டும் ஹோட்டல்ல சாப்பாடு, சரியா? சரிப்பா. ஏண்டி இவ்வளவு கோவம் உனக்கு? நான் என்ன பண்ணேன்? பிள்ளைங்க அழுதுச்சுன்னு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறேன்னு அதுக்கே இப்படி கோவப்படுற? அதுங்க 2 பண்ற லூட்டில எனக்கே கோவம் வந்துருச்சு, அதனால திட்டிட்டேன். அதுக்காக அழுதுச்சுங்க. சரி அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து எழுதுங்கன்னு பார்த்தா அதுங்களுக்கு மேல நீ வேற ஹோட்டல் வாங்கி தரேங்கிற. வேற திட்டிட்டு இருக்க. என்னடி பிள்ளைங்களை திட்டினேன்னு? பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு? ஏன்னா உங்க 3 பேருக்கு மட்டும் ஹோட்டலு, எனக்கு இல்லையா? எனக்கு சிக்கன் ரைஸும் மட்டன் சுக்கா வாங்கி கொடு. அம்மாவோட பட்ஜெட் ஓவரா இருக்குல்லப்பா, அதனால அம்மா கட் பண்ணிடலாம். நம்ம 3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். ஆமாப்பா. ஆமா பிள்ளைங்க சொல்ற மாதிரி நாங்க 3 பேரும் போயிட்டு வரோம். உனக்கு எதுவும் இல்ல, வீட்லயே சாப்பிட்டு இட்லி தோசையா? நான் சொன்னதை இப்ப வாங்கி தருவியா இல்லையா? இப்ப நைட் உனக்கு இட்லி தோசை தான். சாமி மேற்கொண்டு உங்ககிட்ட யார் சண்டை போறது? உனக்கு சிக்கன் ரைஸ் தானே வாங்கி தந்துடுறோம் விடு. எல்லாம் ரெடி ஆகுங்க, போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருவோம். பாப்பா குட்டி தம்பி குட்டி 2 பேருமே சீக்கிரம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ரெடி ஆகுங்க, போயிட்டு வரலாம். சரிப்பா. அப்பாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. உங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார்ல ஹோட்டல் வாங்கி தரேன்னு, அப்புறம் என்ன உட்காந்து எழுதுங்க. சாரிண்ணே, நம்ம 2 பேரும் பழம் விட்டுக்கலாம். ஓகே நிசா பாப்பா, நானும் பழம் விட்டுட்டேன் உனக்கு. சரிண்ணே உட்காரு, 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணலாம். போதும் போதும் நிப்பாட்டுங்க. இவ்வளவு நேரம் அண்ணனும் தங்கச்சி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பாஸ் பண்ணி இப்ப பாக்கணுமே எப்பா. சரி 2 பேரும் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. சரிம்மா. அப்பா கஞ்ச பிசினாரி ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, உங்களுக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அமலா அமலா. சொல்லுங்கக்கா, என்னக்கா வேணும்? ஒன்றும் இல்லை அமலா, என் பொண்ணு ஊர்ல இருந்து திடீர்னு வந்துட்டா. அவ சாப்பிடாம வந்துட்டேன்னு சொன்னா, அதான் நான் எதுவுமே வைக்காம விட்டுட்டேன். கொஞ்சம் சாம்பார் இருந்தா கூட அமலா. இப்போ எதுவும் செய்யலக்கா, எங்க வீட்டுக்கார ஹோட்டல் போய் சாப்பிடலான்னாரு, அதான் ஹோட்டல் போலான்னு இருக்கோங்க்கா. சரி அமலா, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். மத்தியான சாம்பார் வேற இருக்குமே நம்ம வீட்டுல, சரி பாப்போம். சவரக்க சாம்பார் வேணா இருக்கு, அதை வேணா எடுத்துட்டு போறீங்களாக்கா? சரி அமலா, போய் எடுத்துட்டு வா. அமலா பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, ஸ்கூல் விட்டு வந்தோடனே எப்படி ஹோம்ஒர்க் பண்றாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கா கேட்டு பாப்போம். கோமதி என்ன வேணும் உனக்கு? சாம்பார் வேணுக்கா, அதான் கேட்டேன். அமலா மத்தியான சாம்பார் இருக்குன்னுச்சு, அதான் போய் எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? சரி சரி. உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். பிள்ளைங்க இங்கே படிக்குதுங்க, இங்கே பேச வேணாம், அங்கிட்டு வா போவோம். என்ன விஷயம்க்கா? போ சொல்றேன் உங்ககிட்ட. சொல்லுங்கக்கா, என்ன என்கிட்ட பேசுனீங்க? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நானே உன்ட்ட முன்னாடி எல்லாத்தையும் சொல்லணும்னு பார்த்தேன், ஆனா எப்பவுமே நீ இப்படியா திரியிறியே. ஏன் நீ திருந்தவே மாட்டியா? மாத்திக்க மாட்டியா உன்னைய? நீ வீட்டுல என் ஆம்பளை யார் இருக்காரு, என் பையன் இருக்கான். 2 பேரும் பார்த்தா என்ன ஆகுறது? உனக்குன்னு கொஞ்சம் வெக்கா இருக்காது? வெக்கமான சூடு சொன்ன எதுவும் இருக்காது உனக்கு? இப்படியே திரியிறியே எப்ப பார்த்தாலும். வீட்டுல திரியான்னு பார்த்தா ரோட்ல இப்படியே திரியிற. ஆம்பளை எதுவும் சொல்ல மாட்டான் உங்ககிட்ட? திருந்துவ ஜாக்கெட் போடுவேன்னு பார்த்தா நீ இப்படியே சுத்திட்டே இருக்கியே. எப்பதான் ஜாக்கெட் போலான்னு உத்தேசம் உனக்கு? இப்பெல்லாம் பேசுறீங்க, நீ கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க. நான் ஏன் பிளவுஸ் போடலன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும், எங்க வீட்டாளுங்களுக்கு தெரியும், மற்றபடி யாருக்கும் தெரியாது, யார்ட்டையும் நான் சொல்ல முடியல. இதுக்காக ஏன் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்க என்னைய? வயசான கலடிக்கிட்டே ஜாக்கெட் போட்டு அழையுது. நான் பாரு, நானே ஜாக்கெட் போட்டிருக்கேன். உனக்கு என்ன 45 வயசு தானே ஆகுது? போட்டா என்ன உனக்கு? இதுக்கா இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரல, என்னை மன்னிச்சிருங்க. தெரியாது உனக்கு புரியுதே, அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு. ரோட்ல இப்படி தெரியாத, அப்புறம் உனக்கு தான் வெக்க கேடு, பாத்துக்கோ. வீட்டுக்காரே ஒன்றும் சொல்லல, நீங்க ரொம்ப பேசிட்டீங்கக்கா. போதும்க்கா போதும், நான் கிளம்புறேன். உன் ஆம்பளை ஆளு சரியில்லை, அதனால தான் நீ இப்படி இருக்க. அவன் ஒழுங்கா இருந்தானா நீ ஒழுங்கா தான் இருந்திருப்ப. நான் கிளம்புறேம்மா, வரேன். போ கிளம்பு. இனிமேட்டு இந்த வீட்டு பக்கம் அரகுட ட்ரெஸ்ஸோட வந்துடாத. சொல்லாமலா ஏன் அந்த அக்கா பார்த்து இப்படி பேசுறீங்க? வீட்டுக்குள்ளாரையும் ஜாக்கெட் இல்லாம வரா, தெருக்குள்ளையும் ஜாக்கெட் இல்லாம போறா, அதான் எடுத்து சொன்னேன். அதுக்காக நான் தப்பா பேசலையே, கரெக்டாக தான் பேசினேன். அதெல்லாம் அவங்க விருப்பத்தை நீயே அவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டு தான் தந்தேன். நீங்க என்னென்ன வார்த்தை சொன்னீங்க எல்லாம் காதல் நான் கேட்டேன். எதுவும் அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி தப்பா சொல்லல, கரெக்டாக தான் சொன்னேன். அக்கா சாம்பார் வேணும்னு கேட்டாங்க, அதான் எடுத்துட்டு வர போனேன். அதுங்காட்டி அவங்கள்ட்ட இவ்வளோ பேசியிருக்கீங்க. நீங்க மட்டும் கரெக்டாக பேசுறீங்களா? யார்கிட்டையும் சொல்லுங்க பாப்போம். உங்க அம்மா கூட இவ்வளோ நேரம் அம்மா அம்மான்னு பாசமா பழகுனீங்களே, அவங்களே வெறுத்து ஒதுக்கிட்டீங்களே, அதுக்கு என்ன சொல்றது? ஊருக்கு போகணும் அப்படின்னாங்க, அதுக்காக போயிட்டு வாமா அப்படின்னு நான் தான் அனுப்பி வச்சேன். அதுக்கு என்ன? இப்ப பேசுறதுலாம் கரெக்டாக தான் இருக்கும், நான் கரெக்டாக தான் பண்ணுவேன். உங்க அம்மா மேல அவ்வளோ பாசமா இருப்பீங்க, வேலையே சொல்ல மாட்டீங்க. இப்ப சொத்துக்காக உங்க அம்மாவையும் வேலை செய்ய சொல்லி ஊருக்கு துரத்தி அடிச்சிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னேனே, நானா துரத்தி அடிக்கல, அவங்க தான் போயிட்டாங்க. நீங்க சொல்ற நியாயம் தர்மம் எல்லாம் சொல்லிட்டு இருங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேற்று வரைக்கும் பாட்டி நான் திட்டிட்டு தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி பாட்டி பண்றது எதுவுமே பிடிக்கல, இருந்தாலும் நான் திட்டிட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் இப்ப மனசு வந்தது, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது, நம்ம ஏன் அப்படி பேசணும், அவங்க செய்யறது தப்பா இருக்கலாம், ஆனா நம்ம திட்டக்கூடாது, பெரியவங்க அப்படின்னு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் பெரியவங்களா இருக்கீங்க, இந்த விஷயத்த மாத்திக்கோங்க. நீங்க எப்ப உணர போறீங்க தெரியல உங்க அம்மாவை, ஆனா பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பா
கண்டிப்பாக உங்கள் அம்மாவை நினைப்பீங்க நம்ம செஞ்சது தப்பு, நம்ம அம்மா அப்படி திட்டி அமைச்சிருக்க கூடாது, நம்ம அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. காலம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. அதனால் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுங்கள். பாவம் அதை தனியாங்க பாட்டி என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரில. வேண்டாம், நம்ம வீட்டிலே கஞ்ச கூலி எதோ குடிச்சிட்டு நல்லபடியாக இருக்கட்டும் அவங்க. எங்கள் அம்மா கூப்பிடணும், நான்லாம் கூப்பிட மாட்டேன். அதான் வீடாப்பா போச்சு, இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். இனிமேட்டு நான் போகிறேன், நான் போய் தனியாக சமைச்சிக்கிறேன், எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு. நீங்கள் பண்ணுறது அப்படி ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க உங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவை துணி மட்டும் அலசுமா அப்படின்னு சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலையே. மட்டுமா அலச சொன்னீங்க அப்படின்னா கூட பாட்டி செஞ்சுருக்கோம். என்னென்ன வார்த்தையால் அவங்கள கஷ்டப்படுத்துனீங்க, தேல் மாதிரி கொட்டுனீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மனசில் இருக்காதா? வயசானவங்க எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேண்டாம், அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை வரட்டும், நான் போய் கூப்பிட மாட்டேன். இதோட விட்டு இந்த விஷயத்த இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அப்புறம் அவ்வளோதான், நானும் உன் மேலே கோபப்படுறேன் பார்த்துக்கோ. சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆச்சும் உங்கள் அம்மா வச்சு என்னமோ பண்ணிக்கோங்க, எனக்கு என்ன வந்தது. சரி, நீ இவ்வளோ சாம்பார் எடுத்துகிட்டு போ, நைட்டுக்கு அதை ஊற்றிக்கலாம் தோசைக்கு போ. சரி. பையன் எங்கள் எல்லாத்தையும் ஹோட்டலில் சாப்பிட கூட்டிட்டு போறேனாரு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். எனக்கு எதுவும் வாங்கிட்டு வர வேணாம், நான் வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படிங்களா? போன தடவை உடம்பு முடியாதப்ப மட்டன் சூப் கேட்டீங்க, நான் வச்சு தரேன் கோவப்பட்டீங்களே. அதனால இந்த தடவை உங்களுக்கு மட்டன் சூப்பு மட்டன் வரும் வாங்கிட்டுங்களா? தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க. சரி வாங்கிட்டு வா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அவர் வந்ததுக்கப்புறம் நானும் பிள்ளைங்களை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். நல்லபடியாக சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரி. நான் கோவப்பட்டு வீட்டை விட்டு போனேன். நான் என்ன பண்ணேன்? என்னை இப்படி இவர் திட்டிட்டு இருக்கா, கொஸ்டினா கேட்குறா. நீ தானே நம்ம கோவப்பட்டு போனேன், நான் என்ன பண்ணேன்? இனிமேல் நான் எந்த ஃபோனும் பண்ணவும் மாட்டேன், வான்னு கூப்பிடவும் மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைனா போ. அதுக்கப்புறம் அவ்வளோதான் எனக்கு.